எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய வழி வணிக தளங்கள் இருக்கு இல்லைங்களா? அதாவது இணையத்தில் வியாபாரம் பண்ணுறது. அதை வச்சு இந்த சைபர் மோசடி கும்பல் என்ன பண்ணுறாங்க, எப்படி மோசடி பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வலைப்பக்கம் வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? அந்த வெப்சைட்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை குறைந்த சலுகை விலையில் தருவதாக சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. முதல்ல இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான விளம்பரங்களும் சமூக வலைதளம் மூலமாகவோ, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப், டெலகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலிகள் மூலமாகவும், இன்னும் பல செயலிகள் மூலமாகவும், குறுஞ்செய்திகள் எஸ்எம்எஸ் வழியாகவும் தான் வரும். அது நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது, இப்போ 1,00,000 ரூபா பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு 1,500 ரூபாயில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போடுறாங்கன்னா, இயல்பாக எல்லாருக்குமே ஆசை வரதான் செய்யும். சரி, இப்போ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்போது நம்ம அந்த பொருளை வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ஆர்டர் அது நம்ம பதிவு பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது யூபிஐ அதை வச்சு எல்லோரும் காசு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பாரத் பே, நிறைய பே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியுமே யூபிஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தருக்கு காசு அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு இவ்வளோ அனுப்புங்கன்னு கேட்க முடியும். அந்த கேட்கறதுக்கு பேர் தான் ரெக்வஸ்ட் மணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி பணம் குறைச்சி வச்சு ஒரு பொருளை விற்கிறேன்னு சொல்லி மோசடி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை பணம் செலுத்துறதுக்கான லிங்க் அனுப்புகிற மாதிரி காமிச்சு என்ன பண்ணுவாங்க, அதில் நம்மக்கிட்ட பணத்தை கேட்டிருப்பாங்க. அது நமக்கே தெரியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 500 ரூபா கட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க், ஒரு கியூஆர் கோடோ இல்லை லிங்க்கோ அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஸ்கேன் பண்ணால் அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தவறுதலாக அதில் ஏற்கனவே வந்து இவ்வளோ காசை வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடு அப்படின்ற மாதிரி அதில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு 500 ரூபா தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் சொல்லியோ நம்ம எண்ணையோ போட்டு நம்ம கட்டிட்ட உடனே என்ன பண்ணோன்னா, அது அதிகமான காசை எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் மணி அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மக்கிட்ட பணம் செலுத்துறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கிறது, இவ்வளோ வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறது. சரிங்களா? அது தெரியாமல் நிறைய பேர் தவறுதலாக காசு கட்டிடுறாங்க. அதனால் அப்படி குறைஞ்ச விலையில் யாராச்சும் கொடுத்தாலும் பணம் செலுத்தும் போது தெளிவாக பார்த்து செலுத்தணும். நிஜமான விஷயத்தை தான் அவங்க வந்து விற்கிறாங்களா, நிஜமாகவே அது வந்து விலை குறைச்சிருக்கிறாங்களா, அந்த நிறுவனங்களே கொடுக்குதா அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அதுவும் ரொம்ப பெரிய இருக்கிற ஒரு பொருள், இப்போ 100 ரூபா ஒரு பொருள் 5 ரூபா 10 ரூபாக்கெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 80-90 ரூபாய்க்கு வேணால் கூட கொடுப்பாங்க. ஒரு 20%, 30% அந்த மாதிரியெல்லாம் சலுகை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இதிலிருந்து வெளியில் வர நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறை என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இணையம் வழியாக பொருட்களை வாங்கும்போது விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி சலுகை விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வர விளம்பரங்களெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லை, என்னால் வந்து தெளிவாக பார்த்து வாங்க முடியும் அப்படின்னு நல்ல தெளிவு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெளிவாக பார்த்து வாங்கலாம், உண்மையாக இருந்தால் மட்டும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் இப்போ இருக்கிற காலத்தில் எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றப்படுறாங்க. வங்கி மேலாளர்கள்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நீங்கள் ஒரு யூபிஐ மூலிமா, அதாவது கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலிமா காசு அனுப்புகிறீங்க ஏதோ பொருளை வாங்குறதுக்கு அப்படின்னா, அதில் குறிப்பிட்டுள்ள அந்த பணம் எவ்வளோ அப்படின்றத தெளிவாக பார்த்து அதுக்கப்புறம் கடவுள் சொல்ல நீங்கள் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சரிங்களா? இதில் நிறைய விஷயம் இருக்குது. சரிங்களா? அதை பற்றியெல்லாம் பிறகு பார்க்கலாம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கோ ஏற்பட்டிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு நாம் சந்திப்போம். நன்றி.